வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு லாஸ்ட் நாள் சாய்ஸ் ஃபில்லிங். ஆனால் இந்த தடவை மாணவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதில்ல. அது போக நிறைய எது நல்ல காலேஜ், ஏன்னா எல்லாமே காலேஜஸ் இருக்குது, அதில் எப்படி சூஸ் பண்ணணும் அவங்களுக்கே தெரியலை. ஈவன் அவங்களோட ஒரு சில பேர் சாய்ஸ் ஆர்டர் நம்மகிட்ட வெரிஃபை பண்ணும்போது ரொம்ப ஒரு தவறான ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த தவறான ஆர்டருக்கு என்ன ஆர்ஜின், ஏன் அவங்க தவறான ஆர்டராக பண்ணுறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் அவங்க தவறான ஆர்டர் பண்ணுறதுக்கான உண்மையான ரீசன் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக தவறான கல்லூரி கிடைச்சா அவங்க ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன செய்யணும் அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1,05,000 கிட்டக்க சீட்ஸ் இருக்குது. மாணவர்கள் அவ்வளோ இல்லை. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3ல் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 45,000 to 50,000 பேர் தான் ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. ஏன்னா நிறைய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் போட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு காலேஜில் அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. அந்த காலேஜே என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங்கில் அவங்களே அவங்க காலேஜை போட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ ஒரு 60 to 70% ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா காலேஜில் பே பண்ணிட்டாங்க. அந்த காலேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சிலிங்கில் உங்களை போட்டு நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம், வந்தால் கவுன்சிலிங் ஃபீஸு, அப்படி மிஸ் ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸ்னு அந்த இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் மாணவர்கிட்ட அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. ஒரு சில மாணவர்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ சமீபமாக நம்ம நிறைய மாணவர்கள் நம்ம ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த நேரத்தில் நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுக்கும்போது மாணவர்களே நம்ம ஒரு சாய்ஸ் நம்ம எழுதி அனுப்புனாலும் மாணவர்களே அவங்க ஒரு ஆர்டர் ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. அது என்ன பிடிஎஃப்னா அவங்க ஒரு காலேஜை ஆர்டர் பண்ணிட்டு சாட் ஜிபிடியில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறது. சாய்ஸ் லிஸ்ட்டை என்ன செஞ்சிடுறது, சாட் ஜிபிடியில் கொடுத்தோன்னே சாட் ஜிபிடி சஜஷனுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த காலேஜ் Tier 1 காலேஜ், Tier 2 காலேஜ், இந்த காலேஜ் முன்னாடி வைங்க பின்னாடி வைங்கன்னு. அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சது, சரி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் தேவையே இல்லை, நம்மளுடைய சேனல் பேர் சாட் ஜிபிடி கைடன்ஸ்னு வச்சிடணும்னு. ஏன்னா மாணவர்கள் சாட் ஜிபிடியை நம்புகிறாங்க. சாட் ஜிபிடி எதுக்குன்னா அது ஏற்கனவே ஸ்டோர் பண்ண டேட்டாவை அனலைசிஸ் பண்ணுறது. புதுசாலாம் சாட் ஜிபிடி உங்களுக்கு சிச்சுவேஷன், உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்கள் அப்பாவோட இன்கம், நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, போக உங்களுக்கு என்ன பிரான்ச் இஷ்டம், இது எதுவுமே சாட் ஜிபிடிக்கு தெரியாது. சாட் ஜிபிடிக்கு தெரிஞ்சது என்னது, ஒரு காலேஜில் ஆர்டர் பண்ணி கொடுக்க தெரியும். அந்த ஆர்டர் பிரகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஏன் நாட் அலாட்டடு, ஏன் மாணவர்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்கன்னா சாட் ஜிபிடி ஒரு நல்ல ஒரு காலேஜில் நீங்கள் பயோடெக்னாலஜி வைங்க, மெக்கானிக்கல் வைங்க, ஆனால் அது காலேஜை ரேங்க் பண்ணும். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை ரேங்க் பண்ணுமா, அது பாட்டுக்கு எது நல்ல பிரான்ச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள் இந்த ஆர்டரில் வைக்கும். ஒரு மாணவர் மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது மெக்கானிக்கல் முதல்ல வைக்காது. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் சாட் ஜிபிடி உதவி நார்ண்டி அவங்களே ஒரு சாய்ஸ் பண்ணி பறனால தான் நிறைய ஏமாற்றங்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வந்ததா எனக்கு தெரியுது. ஆனால் இந்த தவறு ரவுண்ட் 3 மாணவர்கள் செய்யாதீங்க. ஏன்னா ரவுண்ட் 3 மாணவர்கள் நிறையா யூடியூபர்ஸ் உங்களுக்கு காலேஜஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எல்லாருமே சொன்னாங்க. அந்த 3 மாதமாக நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது நல்ல காலேஜ்னு. அது போக டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் கட் ஆஃப்னு இருக்குது, ரேங்க்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் நீங்கள் லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும்
எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கட் ஆஃப்க்கு வந்து இதாக இருக்குது, எந்த ரேங்க்குக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதே தான் வந்து எடுக்கணும் தவிர ChatGPT உதவியை நாடுறது வந்து அவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் மாணவர்கள் வந்து ரவுண்ட் 3 மாணவர்கள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நிறைய மாணவர்கள் ஃபோன் பண்ணதில் வந்து சார் சாய்ஸ் வந்து எப்படி போடணும்ல ஒரே கேரியாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது, அப்படி வந்து அவங்களா 2-3 லிஸ்ட்டு கொடுக்கும்போது தான் தெரியுது, அவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ChatGPTயோட இது இருக்குன்னு. ரைட், எப்போவுமே வந்து சுயமாக நீங்களே சிந்திச்சு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த தடவை வந்து நிறைய பேருக்கு வந்து சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கிறீங்க. ஏன்னா லிமிட்டடாக தான் வைக்கிறீங்க. அந்த லிமிட்டடாக வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நாட் அலாட்டட் வரும். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கே வர முடியாது. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் வந்து ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஏமாற்றம் அடைய போகிறத மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு வந்து அடுத்த ஒரு கவுன்சிலிங் ஆப்ஷன் இருக்கானா கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கள, அப்படி கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே புக் பண்ணுங்க. மேபி வந்து 500 ரூபாய் ஃபார் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 250 ரூபா. நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபராக வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம்னா, சப்போஸ் இந்த மாதிரி வந்து தவறான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு பிடிக்காத குரூப் வந்துருச்சு, அக்செப்ட் ஒன்று அப்போர்ட் போட்டாலும் உங்களுக்கு பிடிக்காத குரூப் வந்துருச்சு, எனக்கு மறுபடியும் வந்து கவுன்சிலிங் போக வாய்ப்பே இல்லையான்னு அப்போ நீங்கள் தவிக்கிற நேரத்தில் ஆபத்தை பாந்தவனா உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனாலும் பெரிய ஒரு சில காலேஜஸில் சீட்ஸ் இருக்கும். நீங்கள் பண்ண தப்பை வந்து சரி பண்ணுறதுக்கான இன்னொரு வாய்ப்பு நீங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தா தான். இன்னும் ஒரு 4-5 நாள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணி முடிச்சிருங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் யாருக்குன்னா, இதுவரை நான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, இப்போ வந்து எனக்கு வாய்ப்பு இருக்குது. யார் யார் வந்து இதுவரை வந்து சார் நான் ரவுண்ட் மெடிக்கல், அக்ரி இது எல்லாம் நான் எதிர்பார்த்து வந்து நான் காத்திருந்து நான் இன்ஜினியரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அப்படி யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஏற்கனவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்க வந்து எனக்கு சரியான காலேஜ் கிடைக்கல, ஒரு சில யூடியூபரோட தவறான அண்டு கேரியர் கன்சல்டன்டோட தவறான அணுகுமுறையில் வந்து நான் தவறான காலேஜ் சேர்ந்துட்டு இப்போ எனக்கு போக விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பண்ணுங்கள். ரவுண்ட் 3 முடிஞ்ச பிறகு எந்தெந்த காலேஜில் சீட் வேக்கன்ட் இருக்கோ அதுலேருந்து சீட் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே தவறாக புரிஞ்சுட்டுக்கிறீங்க. ரவுண்ட் 2 மாணவர்கள் சேராத சீட்ஸ் எல்லாமே இதில் வரும்னா அப்படி வராது. ஏன்னா அப்போடு கொடுத்த பிறகு வந்து அவங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து அவங்க சேர்ந்தாலும் சேரலாட்டினாலும் அந்த சீட் வந்து லேப் சீட்டு தான் ஆகும். அந்த சீட் வராது. ரவுண்ட் 3 முடிஞ்சவொடனே வேக்கன்சி லிஸ்ட்டு வரும், அதில் இருக்கிற சீட் மட்டும்தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ரியில் எடுக்க முடியும். இருந்தாலும் எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிற நல்லது. ரைட், இன்னைக்கு 5 மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. நீங்கள் 5 மணி வரை வெயிட் பண்ணாதீங்க. 12-1 மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஆர்டர் ரீஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நேரம் வரை வந்து உங்கள் மனம் குழப்பிக்கிட்டே இருக்கும். குழம்ப நீங்கள் ஆர்டர் தப்பாக பண்ணுவீங்க. 1 மணி டெட்லைன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஏன்னா ஏன் 1 மணி டெட்லைன் கொடுக்குறேன்னா, உங்கள் ஏரியாவில் கரண்ட் ஆஃப் ஆகலாம், நெட்டு கிடைக்காம போகலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் கரப்ட் ஆகலாம், போக வந்து புதுசாக யாராவது வந்து நீங்கள் தெரியாமல் லாக் பண்ணலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் மாற்றுறதுக்கான ஒரு வழி இருக்குது. இப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து தெரியாமல் நான் லாக் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆர்டர் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே டிஎஃப்சி சென்டருக்கு உங்கள் ஆதாரோட போங்க. அங்கே போனீங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணுங்க சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து லாக் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உடனே டிஎஃப்சி சென்டர் போங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து நிறையா கன்சல்டன்ட் யூடியூபர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அனுப்புங்க நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பாதீங்க.
2 நாள் கழிச்சு அவங்க என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கான லிஸ்ட் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவுன மாதிரி போய் வந்து ஒரு காலேஜில் சொல்லி வாங்குறதுக்கு தான். ஸோ அதனால வந்து யார்கிட்டையும் வந்து உங்களுடைய முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க. போக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் இது ரெண்டும் சேர்த்து யாருக்கும் அனுப்பாதீங்க. ஏன்னா உங்களை வச்சு உழைக்காம அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ரவுண்ட் 3ல நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு கெரியர் கைடன்ஸ் குரு ஜாக்கிர் ஹுசேன் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.